துன்பம் போக்கும் சனி பகவானின் வரலாறு. பொதுவாகவே ஜோதிடப்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம். சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள். சர்வ சக்திகளை பெற்ற சாதனை புரியும் செய்வார் சனீஸ்வரர். ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்பம் துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகரே இவரே. உலகம் எல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரியன் தேவனுக்கும் சுழச்சலாவுக்கும் யமன் வைசு தமனு யமுனா என்று 3 குழந்தைகள் உள்ளன. சுழச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக சகித்தது. சுற்றுலாவலால் தாங்க முடியவில்லை. தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள். அவளுக்கு பெயர் சாயா தேவி. தான் தவம் முடிந்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்துவிட்டு போய்விடுகிறாள். சாயாதேவி அப்படியே வாழ்ந்து வருகிறாள். சாயாதேவி தம்பதியினரை சபர்கணிக, மனு, திருதகர்மா அதாவது சனி என்று 3 குழந்தைகள் பிறந்தார்கள். சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றாந்தாய் போல் நடந்து கொண்டாள். சூரியனும் யமனும் அவளை அனுப்பிவிட்டார்கள். சூரிய தேவன் சுச்சிலா தேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான். சூரியன் காந்த சக்தியால் சுச்சிலா தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள் தான் அஸ்வினி தேவர்கள். இந்த நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள். அதிலும் சிறுத கர்மாவை சனி பகவான் தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள். மேலும் சிறுத கர்மாவின் கண்கள் அதிதீவிர உள்ளவை. எவர் மீது அவன் பார்வை பட்டாலும் உடனே ஆபத்து விளையும். அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலே வைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் விண்ணுலகமே கைலை நோக்கி சென்றது. கைலையில் விநாயகர் பெருமானுக்கு பிறந்த நாள். எல்லோரும் கைலை நடக்கும் விழாவை காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சிறுத கர்மா சனி அடம் பிடித்தான். சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுத கர்மா கேட்கவில்லை. இறுதியில் பிடிவாதம் வென்றது. கைலை மலையில் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டு கழித்து விட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள். கைலையில் சிறுத கர்மா சனி காலடி வைத்துமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது. இதை மலைமகள் பார்வதி உணர்ந்தாள். சக்தி சூரியனின் குமாரன் சிறுத கர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வைப்பட்ட வண்ணமே குழந்தை விநாயகனை பார்த்து கொல் என்று சிவபெருமான் கூற அன்னை மகன் விநாயகரை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சக்திக்கு மீறி கவசம் செய்தது. ஆனால் சிறுத கர்மா சனி பகவான் விநாயகரை பார்த்துவிட அவன் பார்வை தீட்சணியத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது. பார்வதி கதறினாள். சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார். கஜமுகாசூரனை சம்காரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன். அதற்கு சாதாரண முகம் உதவாது, யானை முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார். பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வர சொன்னார். தாசு அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார். அது முதல் விநாயகர் கஜமுகம் ஆனார். புதன்வின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபமாக வந்தது. கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபித்தாள். அன்று முதல் விந்தி நடந்ததால் சனி விந்தி வீடு திரும்பி தீர்த்துரு கர்மாவை கண்டு சாயாதேவி வெகுண்டாள். பார்வதியின் மகனாக விநாயகரின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள். விநாயகரின் வயிறு பெருத்தது.
அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார். சனி என்ற சீர்திருத்தக்கர்மா, நீ சிறப்படைய உனக்கு தவம் ஒன்று சரியான வழி என்று சொல்லி சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினார். உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை பிரதட்சணம் செய்து கடுமையாக தவம் இருந்தார். சனியின் தவத்தை மெச்சிய பரமன் காட்சி கொடுத்தார். சீர்திருத்த கர்மா, சனி, உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்ச்சி வித்தாய். இன்று முதல் தேவர்களையே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான். மகேஸ்வரன் பிறகு ஈஸ்வரன் பட்டம் சனீஸ்வரன் உனக்குத்தான். நவகிரகங்களின் சீஸ்வர நிலையும் உனக்குத்தான். இப்பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும். உனக்கேற்ற நாளான சனிக்கிழமை அஸ்திவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார். சீர்திருத்த கர்மா, சனி அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார். இப்படியாக புராண தகவலை படிப்பவர்களுக்கு, இதனை பலரிடம் எடுத்து செல்பவர்களுக்கும், இதுவரை எடுத்து சென்றவர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும்.